மாமா சொல்லுடா. பிடிச்சதே எனக்கு இந்த மொட்டை தான். அதுக்காகத்தான் டெய்லி போடுறேன் இந்த மொட்டையை. நல்லா இருக்கா? எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? சொல்லு பாப்போம். இந்த சட்டை தான். ஆமாம், இந்த சட்டையை நம்ம எப்போ எடுத்தோம், எங்கே எடுத்தோம்? எனக்கு யாபகமே இல்லையே. இந்த சட்டையா? இந்த ட்ரெஸ் எங்க எடுத்தேன்னு சரியா ஞாபகம் இல்ல மாமா. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து சூப்பரா இருக்குடி, சூப்பரா இருக்கு, எங்க எடுத்த, எனக்கும் வேணும் கேட்டுட்டே இருக்காங்க. யாரு உன் ஃப்ரெண்ட்ஸ்? யார் கேட்டா? நிக்கிதா கேட்டா. நிக்கிதா கேட்டாளா? ஆமா, அவ கலருக்கு சூப்பரா இருக்குமே. பிரியாவும் கேட்டாளா? சூப்பர் சூப்பர். வேற கவிதா கூட கேட்டா. கவிதாவும் கேட்டாளா? அப்போ வாங்கி கொடுக்க வேண்டியதானே? அதுதான் எனக்கு எங்க எடுத்து ஞாபகம் இல்லையா? நானும் யோசிக்கிறேன் யாபகமே இல்லையே. எங்க எடுத்திருப்போம்? நீ 1000 கோடி தடவை யோசிச்சாலும் உங்களுக்கு ஞாபகம் வராது. எடுத்து கொடுத்தவன் நான் இல்லை, எனக்கு இல்லை ஞாபகம் வரும். எங்க எடுத்துன்னு தெரியாது உனக்கு? யோ, யாரியா நீ யாரியா? முதல்ல தேவையில்லாம நீ யாரு இங்க இவ்வளோ உட்காந்து பேசிட்டு இருக்க? யாரு நீ? கை மடக்கியா? மடக்கிட்டான். கை நீட்டி பேசினா எனக்கு பிடிக்காது. கையை மடக்கும் போத. அப்ப கால் நீட்டி பேசட்டுமா? யோ, இங்க பாரு, நீ ஏதோ வம்புலுக்கு வந்திருக்க. நீ முதல்ல யார்? நீ யாரியா? யாரோட நீ யாரியா பேசுறதுக்கு? ஓலா? ஆமா, மானம் கெடுத்துட. மரியாதை வெளியே போயிரு. மானத்தை போய் கெடுக்கிறியா? போய் கேடு. ஓ, மரியாதை போயிரியா? அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. உனக்கு என்ன மரியாதை நான் கேட்கல உன்ட்ட. நீ யாரோட பேசுறதுக்கு? ஓலா? ஆமாயா, அவ என் பொண்டாட்டிடா. பொண்டாட்டியா? ஊரறிய உலகறியா தொட்டு தாலி கட்டம் புருஷன்டானா. அவ்வளவுதான் மரியாதை உனக்கு. அவ்வளவு போய் உன் ஆளுங்கிற. எப்ப நீ தாலி கட்டின? யோ, தாலி எப்ப கட்டினாங்களா? அதெல்லாம் உனக்கு சொல்லணும் அவசியமா இப்ப? ஓ, அவன் என் லவ்வரியா? ஓ, லவ்வர். அமெரிக்கா, ஜப்பான், லண்டன், யூரோப்பு எல்லா கண்ட்ரியும் நாங்கள் அவளும் நானும் போயிருக்கோம். அவரோட பாஸ்போர்ட் எடுத்து பாரு. அவரோட அந்த பாஸ்போர்ட்ல குத்துன சீலி எல்லாம் நான் குத்துனது. என்ன குத்து தெரியுமா குத்திருப்பாங்க? யோ, இங்கே பாரியா, நீ தப்பா பேசுற. உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இங்கேருந்து போயிரு. என் பொண்டாட்டி அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அவள் பத்திரம் மாத்து தங்கம். என்ன கேட்காம எங்கேயும் நான் பலமுறை உரைச்சிருக்கேனையா? என்னடி சொல்றாம? நீங்க இந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியும். யாரியா நீ? யாரும் தெரியாதா? சரியா? அவளை பத்தி எனக்கு தெரியுமியா? அவ கூட நான் 5 வருஷம் வாழ்ந்துருக்கேன். எனக்கு தெரியும். நீ தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க. அவ கூட 10 வருஷமா என் மனசுக்குள்ள அப்படியே சுமந்துருக்கேன் தெரியுமா? என்னடி சொல்றாங்க? ஏங்க, உங்ககிட்ட பிடிச்சதே எனக்கு இந்த மொட்டை தான். உங்க மொட்டை மேல சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. இதனால நான் முன்ன பின்ன கூட பார்த்தது இல்லைங்க. என்னை விட என் மொட்டை மேல அவ விசுவாசமா இருப்பான். அவ சொல்றதை நான் நம்புறேன்டா. அவ என்ன லவ் பண்ணும்போது என் மசுறு மேலேயே சத்தியம் பண்ணாயா. இப்ப மொட்டை மசுறு இல்லைங்கிறனால மொட்டை மேல சத்தியம் பண்றான். அவ்வளவுதான் வித்தியாசம். யோ, நீ ஏதோ தப்பா பிளான் பண்ணி வந்திருக்க. தப்பான இடத்துக்கு வந்திருக்க. மரியாதையா போயிரு. அவளை பத்தி எனக்கு தெரியும். அவன் என்ன தவிர வேற யாரும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். அவன் எதுக்கே ஏறெடுத்து பார்க்க போறா? அவரும் நானும் ஏறுனா காரு தான், இறங்கினா காரு தான் சொல்லிட்டு ஈசிஆர் போயிருக்கோம். மாயாஜால ஒன்னா ஒட்டிக்கிட்டு படம் பார்த்துருக்கோம் தெரியுமா? என்னடி சொல்றான்? என்ன சொல்றான்? ஏய், அவ இல்லங்கிறாடா. அவ இல்லைன்னுதாயா சொல்லுவா. புருஷன்ட்ட போய் உண்மையா சொல்லுவா? ஏன்ட்ட சொல்லுவா? ஏன் செல்ல குட்டி நம்ம படம் கையை வச்சேன்னா கையை வெட்டி போடுவேன். என் லவர் மேல கை வைக்கிறது உனக்கு என்னையா ஒரு பெரிய இந்த இது வருது? ஃபர்ஸ்ட் என் லவர், அப்புறம் உன் பொண்டாட்டி. ஊர் உலகம் வந்து நான் தாலி கட்டின பொண்டாட்டி தான். திரும்பவும் சொல்ல முன்னாடியே நீ கை வச்சுனா எனக்கு கோவமா வராதா? சரி, திரும்பி நான் கை வச்சுக்கிறோம். அவ்வளவுதான் மரியாதை. என்னடி இவ்வளவு உரிமையா பேசுறேன்? பாரு, அவனை உனக்கு தெரியுமா? ஊர்ல இப்ப நான் சொல்றதை கேளு. அவனை உனக்கு தெரியுமா? ஏங்க, நான் இந்த ஆளு முன்ன பின்ன கூட பார்த்தது இல்லங்க. செருப்பால சொல்லி போச்சல. உனக்கு முன்னாடி பார்த்தது இல்ல, பின்னாடியும் பார்த்தது இல்ல. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பார்த்தது இல்லன்னு போய் சொல்லிட்டு இருக்க. டேய் தம்பி, ரொம்ப ஓவரா பேசிட்டு. தம்பியா? உனக்கு அண்ணன் நான் தான் ஃபர்ஸ்ட். செகண்டியா? வளர்த்தி அந்த அண்ணனா? 10 வருஷம் லவ் பண்ணிருக்கையா? நீ 5 வருஷம் ஏன் வாழ்ந்துருக்க? உன்னோட நான் தான் சீனியர். நீ நான் அண்ணன், நீ ஜூனியர். நீ தம்பி. மொட்டை அடிச்சு சொட்டையா இருந்தனா நீ அண்ணன் ஆயிடுவியா? ஏய், இது டென்ஷன் பண்றேன். வயசான கிளப்பைய ஒன்றும் முடியாது. போய் ஜாலியா வாழ்வான். யாரா கிளப்பைய? நீதான் கிளப்ப. யாரா கிளப்பைய? அவளாட மரியாதை உனக்கு வலிக்குதியா? என்ன வலிக்குது? வார்த்தை ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நீ வேற தள்ளி விடுற. என்ன பேசி தீப்பா அந்த சண்டைக்கெல்லாம் விடாது. என் பாடி சண்டைக்கு தாங்காது தெரியுமா? தாங்காத போய் தொலைய வேண்டியது. நீ போய் தொலைய. நான் எதுக்கு போனா? உன் பாடி தாங்காது. அப்புறம் ஆசைப்படுறேன் போக வேண்டியனே. பாடி அதுக்கு தான் தாங்காது. வீதி எல்லாத்துக்கும் தாங்குவோம். இங்க பாரு, என்ன அங்க வரலாம் போயிரு. ஆளுகளுக்கு போன் பண்ணி கிடைச்சோம்னா கண்டு வந்து நம்ம வெட்டிடுவாங்க. பாத்துக்க. அவ்வளவுதான். நான் போகணும்னா என் சட்டையை கழட்டி தர சொல்லு. சட்டை கழட்டு? ஆமா, நான் வாங்கி கொடுத்த சட்டையை கழட்டி தர சொல்லு. அப்போதுக்கு நான் போனோம். என் வீட்டுக்கு 2000 ரூபா கழட்டு. மானம், மரியாதை, சூடு, சொரணை, மீதி என்னென்ன இருக்கோ, என்ன ஈர வெங்காயம் இருக்கோ எல்லாத்தையும் இருந்துன்னா கழட்டி தரணும். என்னடி இந்த சட்டையை வாங்கி கொடுத்தானா? இந்த சட்டையை உனக்கு இவன் வாங்கி கொடுத்தானா? சொல்லுமா. என்னடி பம்முற? குளூர்ல கொண்டு போன கோழி மாதிரி பம்மிக்கிட்டு இருக்க. இந்த சட்டையை நான் உனக்கு வாங்கி கொடுத்தானா? சொல்லு. ஆமா, அப்படி சத்தமா சொல்ல. இல்லையா? சொல்லு செல்ல குட்டி. ஈஸியா போனமா இது? ஏய், இப்ப எதுவுமே இல்லைன்னு சொன்ன. இப்ப சட்டையை மட்டும் வாங்கி கொடுத்தாங்க.
அந்த உன்னை நம்பணும் பாரு. ஏரியா மிச்சம் நீ கேக்குறேன் பாரியா யாரு எனக்கு பதில் சொல்லணும் பாரு. நீ கேட்டா சொல்லாது ஒரு சரியா செல்லக்குட்டி இங்க பாருமா. கையடியா மாதிரி. சரி கையை எடுத்துறேன். செல்லக்குட்டி நம்ம தியேட்டருக்கு படம் பார்க்க போனோமே ஞாபகம் இருக்கா? படம் பார்க்க எல்லாரும் தான் போவாங்க. படம் நான் என்ன ஜோடியா போனோம்யா. டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க வாங்கி கொடுத்தாங்க. அவங்க பக்கத்து சீட்ல போட்டாங்க. சீட்டு கிடைக்கலங்க. டிக்கெட் வாங்கி கொடுத்தாங்க. டிக்கெட் இல்லைன்னு வாங்கி கொடுத்ததுக்காக பக்கத்து சீட்ல போய் உட்காந்தியா? சப்பா டேய் அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. சரி டிக்கெட் இல்ல உட்காந்தானு ஒரு பைய சொல்றான். போய் சொல்றாளா? என் கண்மணி உண்மையை தான் சொல்லுவேன். சரி நான் இன்னொன்னு கேக்குறேன். அன்னைக்கு ரூம்ல 2 பேரும் ஜல்சா எல்லாம் பண்ணுவேன் ஞாபகம் இருக்கா? இத பாரு இதெல்லாம் வேணாம். அங்க வர சொல்லிடுச்சு பத்தியா? இல்லங்க போயா அவன் என்னமோ ரூம் இருக்குன்னு சொல்றான். பைத்தியமா உழைச்சிருக்க. அது உண்மையா? இல்லங்க சத்தியமா இல்லங்க. ஏய் ஃபர்ஸ்ட் ஆமா சொல்லிட்டாயா? உன் காது எங்க வச்சிருக்க? திருப்பி கேள்வி இருக்கா? நான் கேக்குறேன். நீ அவன் கூட ரூம் போனியா? இல்லங்க அவர் சொன்னதெல்லாம் உண்மை. ஆனா இது மட்டும் இல்லங்க. சத்தியமா இல்லங்க. ரூமுக்கு போனது உண்மையா? இல்லங்க போலங்க. தியேட்டர் போயிருக்கோம். அப்புறம் மாயாஜால் போயிருக்கோம். மாயாஜால் அப்புறம் ரூம் ஹோட்டல் ரெஸ்டாரன்ட் போய் சாப்பிட்டோம். அப்படியே மேல ரூமுக்கு போனோம் நைட் ஞாபகம் இருக்கா? இல்லங்க அது மட்டும் இல்லங்க. அதான் இல்லங்கறா. இல்லங்க ஃபர்ஸ்ட் ஆமா சொல்லிட்டாயா? நீங்க மத்ததெல்லாம் நீ என்னைய கனவுல இருந்தியா? முதல்ல ஆமா சொல்லிட்டாயா? திருப்பி கேட்ட மறந்துட்டாயா? இந்த காலத்துல இதெல்லாம் சகசமியா? போறது கடைக்கு போறது சாப்பிடுறது சகசம். அட மானம் கெட்ட பையல. நீ புருஷனா வேற ஏதாவது சொன்ன கேளியா? இதெல்லாம் சகசமியா? ஆனா நீ ரூம் கூப்பிட முடியாது சொல்ற பத்தியா? அதை மட்டும் ஏத்துக்க முடியாது என்னால. ஏன் ஏத்துக்க முடியாது? யாருனே தெரியல. நம்மள பிரிக்க பாக்குறாங்க. நீ என்ன பண்ணாலும் சரி எங்க ரெண்டே பிரிக்க முடியாது. மரியாதை போயிடும். அவ்வளவுதான். இருமா என் சட்டை கட்டி கொடுமா. நீ சட்டை என்ன கட்டி கொடுத்துட்டு போறான். சட்டை உண்டா கழட்டியா? மான மரியா சூடு கழட்டியா? என் மானத்து மேல எதுவும் மரியாதை சொல்றேன். இப்பவே இந்த சட்டைப்பட்ட கழட்டி தூக்கி மூஞ்சில வீசு போய் தொலைறேன். கழட்டு என்னங்க அவன மானகட்டத்தனமா பேசிட்டு இருக்கா? நீ வாங்க மாமா நம்ம வீட்டுக்கு போய் நான் கழட்டி குடுக்குறேன் மாமா. எங்க எப்படி மாமா கழட்ட முடியும்? நான் உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன். இப்ப ஒண்ணும் இல்ல. அவன் இப்ப கொடுத்த பேண்ட் சட்டை கழட்டி மூஞ்சில தூக்கி வீசு. கழட்டுமா? நீ முதல்ல பேசிட்டு என் கூட வா. நான் உன்னை ஏத்துக்கிறேன். அவன் தான் மடத்தனமா பேசுறான். நீ என்ன மாமா அவன் கூட சேர்த்து பேசிட்டு இருக்க? இப்போ எப்படி இந்த சட்டையை நான் கழட்ட முடியும்? நீ வா மாமா நம்ம வீட்டுக்கு போலாம். நான் வீட்டுக்கு போய் நான் கழட்டி குடுக்குறேன். நீ குடுத்துற மாமா. என்ன 2 பேரும் நாடகம் பண்ணிட்டு இருக்கீங்களா? 2 பேரும் என்னமோ கழட்டி தர முடியாதுங்கறா. நீ என்னமோ கழட்டி கொடுன்ற. நீலாம் மாமா பையலா? நீலாம் யாரடா பாத்து மாமா? அப்புறம் நான் அவ்வளவுதான். என் வீட்டு காசு கழட்டி கொடுங்கடா. குடிச்சிட்டு போங்கடா. எங்கேயோ போங்கடா. வீட்டுக்கு வாடா. இது ஆட்டோல வீட்டுக்கு வா. எதுக்கு வீட்டுக்கு நான் வரணும்? உன் சட்டையை தோச்சு அயன் பண்ணி தரேன். வாங்கிட்டு போ. தோச்சு அயன் பண்ணி மூஞ்சில தூக்கி வச்சிருவேன். எனக்கெல்லாம் நான் தோச்சியா கொடுத்தேன். கடையில வாங்கி ஃப்ரெஷ்ஷா கொடுத்தேன். என் ஆளும் ஃப்ரெஷ்ஷா வந்தா உங்ககிட்ட வந்து கச்செல்லாம் பண்ணி என்னமோ பண்ணி விட்டாங்க பாரு. ஆளு பாவம் ரொம்ப சோகமா இருக்கு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுமா? அவளை நான் பாத்துக்கிறேன். உன் வேலையை மட்டும் பாரு. உனக்கு ட்ரெஸ் தானே முக்கியம். ட்ரெஸ் தான் வீட்டுக்கு வா. கலட்டி அவன் மூஞ்சில தூக்கி வீசு. புரியுதா உனக்கு? நான் வீட்டுக்கு வந்தேன்னா அங்கே படுத்துப்பேன். வீட்டுல படுத்துப்பியா? ஆமா. என் வீடு என் லவர் இருக்கிற வீடு தானே என் வீடு. பரவாயில்லையா? இங்கே கழுதுக்கே வீட்டுக்கு வரட்டுமா? என்னடா உன் பிரச்சனை? எனக்கு அவதான் வேணும். அவன் கூட 5 வருஷமா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்டா. 10 வருஷமா என் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கேன். என் மனசுக்குள்ள உன்னால எவ்வளவு பிரச்சனை பத்தியா? கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவுமே பண்ணல. யாரையுமே லவ் பண்ணல. அங்க சுத்தல இங்க சுத்தல சொன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாமே பண்ணணும். எல்லாமே லவ் பண்ணணும். கட்டி பிடிச்சோம். மொத்தம் கொடுத்தோம். என்ன வேணும்? இப்ப அவனுக்கு என்ன பதில் சொல்ல போற? இவன் யாருன்னு எனக்கு தெரியாது மாமா. திரும்ப யாருன்னு சொல். நான் பேசிக்கிறேன். நான் லூசா? பேசிக்கிட்டே இருக்க கூடாது. வெட்டு 1 துண்டு 2 ரெண்டா வெட்ட முடியாது. இந்த பொண்ணை நான் அழைச்சிட்டு 6 மாசம் வாழ்ந்துக்கிறேன். நீ 6 மாசம் வாழ்ந்துக்கு போ. அந்த போ. அவன் சொல்லிட்டான் வெட்டு 1 துண்டு 2 வெட்டி வீசிட்டு வாடி. அவன் கூட என்னத்தை வெட்டி வீசுறது? நீ யாருன்னே தெரியாது. நீ எதுக்கு வந்து இந்த மாதிரி தொல்லை பண்ணிட்டு இருக்க? நம்ம 2 சமாதானம் போவோம். சமாதானம்? ஆமா. என்ன சமாதானம்? நான் தெரிஞ்சோ தெரியாமல 10 வருஷம் அந்த பொண்ணை மனசுக்குள்ள சுமந்து விட்டான். என்னடா சுமந்துட்டேன்? என்ன பெரிய வெயிட் தூக்கணும் மாதிரி? ஆமா. இன்னும் பெரிய வெயிட்டியா? 100 கிலோ இருக்குயா? தூக்கி பார்ப்போம். நான் ஏதாவது தூக்கி தெரியுமா? தூக்கியா பார்ப்போம். மனசுக்குள்ளே 10 வருஷம் சுமந்துருக்கேன். அவளை 5 வருஷமா தூக்கி பார்த்துதான் இருக்கேன். ஓ வேலையை மட்டும் 10 வருஷம். ஏன் உன்னோட சீனியரேங்கிறான். திருப்பி பேசுற. ஒன்னும் இல்ல. நம்ம 2 பேரும் சமாதானம் போவான். நீ இருமா. என்ன சமாதானம்? ஏதாச்சும் கேட்பான் அந்த பொருட்டியா? என்ன சமாதானம்? 10 வருஷம் சுமந்து விட்டேன். சரி. மறக்க முடியல. சரி. ஒரு 5 மாசம் நான் வாழ்றேன். முன்ன ரோட்ல சுத்த முடியாது. முழுசா கேளியா? என்னையா முழுசா கேக்குறது? 5 மாசம் நான் வாழ்ந்துக்கிறேன். 5 மாசம் நீ வாழ்ந்துக்க. இன்னும் 2 மாசம் அது அவங்க அம்மா வீட்டுல இருக்கட்டும். என்ன நினைச்சிட்டு இருக்க? குடும்பம்னு உனக்கு என்ன தெரியுமாயா? குடும்பம்னா வாழ்றதுதான். நீ வாழு நானும் வாழ்றேன். எனக்கு குடும்பம் இல்லையா? எனக்கு குடும்பம் வேணும்ல. அவளை தொட்டு தாலி கட்டம் போட்டு என் முன்னாடியே நீ 5 வருஷம் வந்துக்க, நான் 5 வருஷம் வந்துங்கிறிய. உனக்கு அறிவு இல்லையா? அம்மா நீங்க வாங்க மாமா. அவன் என்னன்னோ பேசுறான். அவன் யாருன்னே தெரியல. நம்ம 2 பேரும் பிரிக்க பாக்குறான் மாமா. நீங்க வாங்க. நீ மாமாவா? நீனு உன மாமா ஆகுது. 2 பொண்ணு இருக்கா? உனக்கு அவ்வளவு மரியாதை.
அவளை ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா, அவளை நான் மண்ணு சேர்த்துக்கிறேன். தேவையில்ல. ஆனா மானம் கட்ட பையில மன்னிக்கிறியா? ஆமாடா, மன்னிக்கிறேன்டா. இந்த உலகத்துல இப்படிதான் நிறைய பேர் சுத்துறீங்களா? அப்படித்தானே சுத்துறோம். வேலையை பத்தி சூடு சோறெல்லாம் இருக்கா எனக்கு உங்களுக்கு? இல்லடா, போடா. இல்லையா? இல்ல போ. நான் போக முடியாது. எனக்கு போக இருக்கு. முடியாது. எனக்கு போக இருக்கு. நான் லவ் பண்ண முடியும். எனக்கு வேணும். அப்படி வாமா போவோம். இப்படி வாமா போவோம். இந்தாடா. ஆனா போகுமா வாமா நம்ம. உன்னாலதான்டி, உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை. ஏய், வாமா. என் முன்னாடியே வாமா வாமா என் வாமா. முன்னாடியே அவளை டேப் இருக்கு இல்ல, கையை என்னடா நான் கட்டியே போய் பண்ணிட்டான். அவங்கடா. சீ, எனக்கு வேண்டாம் நீ. என் ஜென்மத்துல என் முகத்துல பிடிக்காது. போடி போடி. அவரு வாமா இங்க வாமா. இங்க வாமா. அவரு வேணாமா. 10 ஏக்கர் உனக்காக வித்துருக்கேன். நான் 10 ஏக்கர் வித்து போட்டேன். அதுக்கு யாரு பதில் சொல்றது? தலை வலிச்சு நான் அழிச்சு விடுறோம். தலையை அழிச்சு விடுறோம்.